சாதாரணமாக வந்து ஒரு பக்தர்கள் வந்து கடவுளுக்காக தவிச்சாங்க, கடவுளோட தரிசனத்துக்காக தவிச்சாங்கன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஞாபகம் வருது. ஒரு டிவோட்டி வந்து நிறைய வருஷமாக சுவாமி கிட்ட வரணும்னு நினச்சி வந்தார். சுவாமி கிட்ட அவர் பக்கத்துலேயே வரல, சுவாமி பேசவே இல்லை. 2-3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா திடீர்னு நாளைக்கு வந்து சுவாமி அவர்கிட்ட வந்து பேசுகிறார். பேசும்போது இவருக்கு வருத்தம். 3 வருஷமாக சுவாமி நான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், சுவாமி நீங்கள் பேசணும்னு தரிசனம் கிடைக்கிது, ஸ்பர்சனம் சம்பாஷணம் கிடைக்கலையே சுவாமின்னு தவிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போது வந்து ஒரு அந்த பக்தியிலேருந்து வர கோவத்தோட அந்த உரிமையோட சுவாமிகிட்ட சொல்கிறாரு, சுவாமி நான் வந்து 3 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன் சுவாமி சொல்கிறாரு, நீங்கள் வந்து இதை பேசுகிறதுக்காக. சுவாமி சிரிச்சுட்டு சொல்கிறாரு, நான் 3 ஜென்மம் காத்துக்கிட்டு இருந்தேன், 3 வருஷம் இல்லை, 3 ஜென்மம் நான் காட்டுறதுக்கு. இப்போது நம்ம வந்து சுவாமிக்காக க்ரே பண்ணுறோமா, இல்லை சுவாமி வந்து நமக்காக க்ரே பண்ணுற, அதுதான் கேள்வி இதில் வருது. இது வந்து ஏதோ இது நம்ம சொல்கிறோம் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக சுவாமி எழுதினார்னு சொல்கிறோம். ஆனால் ஏதோ சுவாமி வந்து அவரோட வேதனையை வந்து ஐயோ நான் வந்து அந்த குழந்தைகள்லேருந்து பிரிஞ்சு போகிறேனேங்கிற வேதனையில் எழுதின மாதிரி இருக்குது.